உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரண் வலியுறுத்தல். ஒரு அரண் செயல்களை வலியுறுத்தி திருவள்ளுவர் கூறியிருக்கக்கூடிய 10 திருக்குறளை பார்க்க போகிறோம். அறத்துப்பாலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அரண் வலியுறுத்தல். முதல் திருக்குறள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினும் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிருக்கு. சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும். அப்ப அறமானது சிறப்பையும் தரும், செல்வத்தையும் தரும். அறம்தான் சிறப்பையும் தரும், செல்வத்தையும் தரும். அதான் சிறப்பு ஈனும், சிறப்பை தரும், செல்வமும் ஈனும். எது? அறம். ஸோ அறத்தினும் குங்கு ஆக்கம் எவனோ உயிருக்கு. ஸோ அதனால் அறத்தை விட உயிருக்கு ஆக்கம் தருவது வேறு இல்லை என்று திருவள்ளுவர் கூறியிருக்கிறார். பாயிண்ட் புரியுதா? எஸ். அறத்தினும் ஊங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மரத்திலும் ஊங்கில்லை கேடு. ரொம்ப ஈஸி. மரத்திலும் ஊங்கில்லை கேடு. ஃபர்ஸ்ட் அறத்தினும் ஊங்கு. ஸோ ஒருடைய வாழ்க்கை அறத்தை விட நன்மையானதும் இல்லை. ஒருடைய வாழ்க்கை அறத்தை விட நன்மையானதில்லை. அறத்தை போற்றாமல் மறப்பது விட கொடியது எதுவுமே இல்லை. அறத்தை போற்றி வழங்க வேண்டும். மரத்தலின் ஊங்கில்லை கேடு, அதை விட ஒரு கேடு வேற எதுவும் இல்லை. ஊங்கு, அதை விட கேடு எதுவுமே இல்லை. ஓகேவா? அடுத்து ஒல்லும் வகையான். ஒல்லும்னா நான் போன இதுலேயே சொன்னேன். ஒல்லும்னா முடிந்தவரை, நம்மளால் இயன்றவரை. ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல். ஒல்லும் வகையான அறவினை, நம்மளால் முடிந்த அளவுக்கு அறவினைகளை செய்ய வேண்டும். ஒல்லும் வகையான அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல். நம்மால் முடிந்த வகையில் எல்லா முடியக்கூடிய வழிகளிலும் எல்லா அரசியல்களும் இடைவிடாமல் தொடர்ந்து செய்து வருவதே வேண்டும். ஓவாதே, ஒளியாதே, விட்டுவிடாத. ஒல்லும் வகையான அறவினை ஓவாதே, விட்டுறாத. செல்லும் வாயெல்லாம் செயல். கடைசி வரைக்கும் அந்த செயலை நாம் செய்து கொண்டிருக்க வேண்டும். ஓகேவா? அடுத்து மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகலன் இடபெற. மனசு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் தூய்மை. அங்கே அறம் இருக்குல்ல, அதுதான் தூய்மை. மற்றதெல்லாம் ஆடம்பரங்கிறாரு. ஸோ மனத்துக்கண், மனசில் இருக்கக்கூடியது மனத்துக்கண், மனத்தோட அளவு. மாசிலன், குற்றம் இல்லாமல். அப்ப மனசுல இருக்கக்கூடிய குற்றமற்ற இல்லாம இருக்கு பார்த்தீங்களா, ஆதல், அதுதான் அறம். அனைத்தரன், மற்றது தவிர ஆகுல, ஆடம்பரம். ஆகுல நீரவிர, ஆகுல ஆரவாரம் அல்லது ஆடம்பரம், அல்லது ஆடம்பரம். உள்ளக்குள்ள எல்லா அழுக்கையும் வச்சுக்கிட்டு வெளியில சுத்துறதெல்லாம் ஆடம்பரம் சொல்றாரு. அடுத்து அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல். அழுக்காறு பொறாமை, அவா ஆசை, வெகுளி சினம், இன்னா சொல் கடும் சொல். பொறாமை, ஆசை, சினம், கடும் சொற்கள். இந்த 4ம் இழுக்கா என்றது அரும். அறத்துக்கு இழுக்கு. அதான் அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் 4ம் இழுக்கா இயன்றது அறம். இழுக்கா இயன்றது அறம். புரியுதானே? எஸ். அன்றறிவாம் எண்ணாது அறம் செய்க. அன்றறிவு எண்ணாது அறம் செய்க. பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணாமல் அறம் செய்ய வேண்டும். பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நாள் கடத்தாமல் அறவழியை மேற்கொள்ள வேண்டும். ஸோ அன்றறிவாம் எண்ணாது அறம் செய்க. மற்றது பொன்றன்கால் பொன்றா துணை. அதை விட வேற துணை இருக்க முடியும். பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நாள் கடத்தாமல் அறவழியில் மேற்கொண்டால் அது ஒருவர் இறக்கும் போது கூட அழியாமல் புகழை நிலைத்து நிற்கும். அதுதான் உண்மையான புகழ். புரியுதா? அறுத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. அறம் இதுதான் என்று பல்லக்கு மேல இருக்கிறவங்கிட்டையும் அதை தூக்கிட்டு இருக்கிறவங்கள்ட்டையும் கூற வேண்டாம். அறனோடைய செயல் இதுதான் என்று. நான் சொல்ற பாயிண்டை புரிஞ்சுக்கங்க. வெவ்வேறு நிலையில் இருக்கக்கூடியவர்கள். ஸோ அறத்தாறு இதுதான் அறம் என்று. அறுத்தாறு இதுவென வேண்டாம் சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் அது மேல இருக்கிறவன். இது சிவிகை பொறுத்தார்னா அதை தூக்கிட்டு போறவர். அதாவது சிவிகையை பல்லக்கு சுமப்பவனோடு அதில் அமர்ந்து செல்பவன் ஆகியோர் எடுத்து அறத்தின் வழி இதுதான் என்று கூற வேண்டாம்.
அறத்தனோட அறத்தன்மையோடைய அரசியலுடைய வழி இதுதான். ரெண்டு பேருக்கும் இருவேறும் வேறு நிலைகள் இருக்கிறவங்கள்ட்ட கூற வேண்டாம். புரியுதா? சரி. அடுத்து, வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அக்தொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். செய்ய தவறிய நாள் என்றில்லாமல் ஒருவன் அரண் செய்வானாவில். வீழ்நாள் படாமல், எல்லா நாளும் ஒருத்தன் அரண் செய்யறான். இந்த இடத்துல வீழ்நாள் படாமை, நான் செய்ய தவறிய நாள் என்று ஒன்று இல்லாமல், அதான் வீழ்நாள் படாமை. வீழ்நாள் படாமை என்றால் செய்ய தவறிய நாள் என்று இல்லாமல் எல்லா நாளும் ஒருத்தன் அரண் செய்கிறான். அப்ப செய்ய தவறிய நாள் என்று இல்லாமல் ஒருவன் அரண் செய்வானானால் அதுவே வாழ்நாள் முடியும் வரை அவன் முடியும் வழியை அடைக்கும் கல்லாகும். அவன் சாக போறதை தடுக்கக்கூடிய கல்லே அதுதான். அதான் சொல்றாங்க, அந்த வாழ்நாள் வழி அடைக்கும் கல், அவன் வாழ்நாளை அடைக்கக்கூடிய கல், அதுதான் அவனை காக்கும்னு சொல்ல வர்றார் அந்த இடத்துல. புரியுதா? அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை. அறத்தான்னா அரண் மூலமாக வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை. புகழ் இல்லாதவை, புகழும் இல்லை, புகழ் இல்லை. அறவழியில் வாழ்வதுதான் பயனாக வருவதால் அதுவே இன்பம். அறவழியில் இல்லாமல் வாழ்வது அது புகழ் அல்ல. புரியுதுல? பாயிண்ட் முடிஞ்சு. செயற்பால தோறும் அரணே ஒருவருக்கு உயர்பால தோறும் பழி. இந்த இடத்துல செயற்பால்னா செய்யக்கூடிய. ஸோ செயற்பால தோறும் அரணே, செய்யக்கூடிய அரண், நம்ம எந்த வழியில செய்யக்கூடியமோ. ஒருவன் தன் வாழ்நாளில் செய்ய வேண்டியதெல்லாம் அறமே. ஸோ ஒருவருக்கு நம் செயற்பால தோறும் அரணே, ஒருவருக்கு உயர்பால தோறும் பழி. அவன் செய்யாமல் காக்க வேண்டியது எல்லாம் தீய செயல்களே. ஒருவன் செய்ய வேண்டியது அறம், செய்யாமல் இருக்கிறது தீமை. அவ்வளோதான், இதான் சொல்கிறாங்க இதில். ஸோ செயற்பால தோறும் அரணே, ஒருவருக்கு உயர்பால தோறும் பழி. பழி சொற்களை செய்யக்கூடாது. ஸோ பழிங்கிறது தீய செயல்கள், பழிங்கிறது தீய செயல்களை செய்யக்கூடாது. அவ்வளோதான். அப்போ அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிற அதிகாரத்திலேருந்து 10 திருக்குறள் அழகாக பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது விருந்தோம்பல். ரொம்ப அருமையான கான்செப்ட். விருந்தோம்பல்னா என்ன, விருந்தோம்பல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வள்ளுவர் ஒரு 10 திருக்குறளை கொடுத்துருக்காரு. அதை நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.